கர்த்தர் நல்லவர். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் திரும்புவோம். தீர்க்காயுசு என்கிற தலைப்பிலே தொடர் போதனைகளை போதித்து கொண்டு வருகிறோம். நீடிய ஆயுள் என்று அதை சொல்லலாம். நீடிய வாழ்வு என்பது 100% ஆண்டவருடைய கரத்தில் மட்டும் இல்லை என்பதை நாம் முதல் திட்டமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்டவர் கையில் தான் இருக்குது அதெல்லாம். அவர் நினைச்சாதான் நம்ம 100 வருஷம் இருக்க முடியும், நீடித்த ஆயுளாக இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது மற்ற மதங்களுடைய சாராம்சம். அதனால் அவங்க அப்படி நினைக்கிறாங்க. அது தவறு. வேதத்தை சரியாக படித்தால், வேதத்தை ஒரு தடவையாவது முழுசாக படிச்சிருந்தா நல்லா தெரியும், ஆண்டவர் கரத்தில் மட்டும் தீர்க்காயுசு இல்லை. அவர் சில நிபந்தனைகளை வைத்திருக்கிறார். அந்த நிபந்தனைகளை நாம் கடைபிடிக்கும் போது தீர்க்காயுசு நம்முடையதாய் மாறுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயாவை காணோம். இருக்கீங்களா? வாசிக்கலாம். சங்கீதம் 92 அதிகாரம். சங்கீதம் 92 12 முதல் 15 வசனங்களை வாசிக்கலாம். நீதிமான் எப்படி செழிப்பானா? பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். லீபனோனில் உள்ள கேதுருவை போல. ஃபர்ஸ்ட், நீதிமான் எப்படி செழிப்பானா? பனையை போல. பனைன்னா என்னதுங்க? பனைன்னா தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? பனை மரம். அதை தான் சொல்லுது வேதம். நீதிமான் பனை மரத்தை போல செழிப்பானா. பனை மரத்தினுடைய தன்மை என்ன? அப்போ முதல்ல அது தெரியணும். அதனுடைய தன்மை என்ன? பனை மரம் வறண்ட நிலங்களில் இருக்குமா, அல்லது நல்ல நீரோட்டம் இருக்கிற இடத்துல வளருமா? வறண்ட நிலத்தில். அப்போ பனை மரத்துக்கு தண்ணியே தேவையில்லையா அப்படின்னா கண்டிப்பாக தேவை. அப்போ தண்ணி அது எங்கே எடுக்குது? பூமியிலேருந்து தான் எடுக்குது. ஆனால் எங்கே எடுக்கும் தெரியுமா? தண்ணி எங்கே இருக்குதோ அங்கே வரைக்கும் அதனுடைய வேர் என்ன செய்யும்? போய் தான் எடுக்கும். நான் சமீபத்தில் ஒரு வீடியோவில் பார்க்கும்போது ஒருத்தர் சொல்கிறாரு, பனை மரத்தினுடைய பக்க வேர்கள் இருக்குது பாருங்கள், அது பட்டு போன வேரை எடுத்து கட் பண்ணி அதை எடுத்து பார்த்தா உள்ள ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குமா. ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். அந்த ஸ்பாஞ்ச் தான் என்ன செய்யுது? இந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கிறது தான் தண்ணியை உறிஞ்சு சேமித்து வைக்கிது. அதனால தான் வறண்ட நிலத்தில் கூட பனை மரத்தினால என்ன செய்ய முடியுது? நல்லா செழித்து ஓங்கி வளர்ந்து கனி தர முடியுது. அல்லேலூயா. அப்போது செழிப்பான மரம் அப்படின்னா நீரோட்டம் அதிகமாக இருக்கிற இடத்துல வளர்கிற மரம் மட்டும் கிடையாதுங்க. வறண்ட நிலத்துலையும் எப்படி இருக்கணும்? செழிப்பாக நிற்கணும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீதிமான் எப்படி இருப்பானா? ஏன்னா ஒரு நீரோட்டம் இருக்கக்கூடிய, ஒரு ஆறு இருக்கக்கூடிய, ஏரிகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு செடியோ ஒரு மரமோ வளர்கிறது ரொம்ப சுலபம். அது ஈஸி. அது எந்த மரம்னாலும் எந்த செடினாலும் வளரும். நல்ல சூழ்நிலை இருக்கும்போது குடும்பத்தில் தேவனை ஆராதிக்கிறதும் சந்தோஷமாக இருக்கிறதும், உறவினர்கள் வீட்டுக்கு போய் அப்படியே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறதும் ஈஸி. அது எல்லாராலையும் முடியும். ஆனால் குடும்பத்தில் சூழ்நிலை மோசமாக இருக்கும்போது, தீமையான சூழ்நிலை இருக்கும்போது பனை மரத்தை போல செழித்து ஓங்கி வளர்றது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீதிமான் எப்படி இருப்பானா? பனை மரத்தை போல செழிப்பான். லீபனோனில் உள்ள கேதுரு மரம் அப்படின்னா, அந்த கேதுரு மரம்ன்றது நம்ம பார்த்ததில்லை. அதெல்லாம் இஸ்ரவேல் தேசத்தில் வளர்கிற மரங்கள். அந்த கேதுரு மரத்தை வச்சு தான் இந்த சிலுவை செய்கிறது, மற்ற காரியங்கள் செய்கிறது எல்லாம் செய்வாங்க. அது ரொம்ப ஸ்ட்ராங்கான மரம். இப்போ நம்ம அந்த பகுதிக்கு போக வேண்டியதில்லை, ஏன்னா நம்ம அதை பார்க்கலை. அதனால் அதை குறித்ததான பெரிய விளக்கங்கள் நமக்கு தெரியணும்ல. நமக்கு பனைமரம் புரிஞ்சால் போதும். நீதிமான் எப்படி செழிப்பானா? பனையை போல செழிப்பான். அப்போ இன்க்ரிமெண்ட் வந்தாலும் சரி வரலைனாலும் சரி, இன்சென்டிவ் வந்தாலும் சரி வரலைனாலும் சரி, தொழிலில் லாபம் வந்தாலும் சரி நஷ்டமாக ஆனாலும் சரி, நீதிமான் பனையை போல செழிப்பான். அல்லேலூயா. அதனால தான் உங்களுடைய செழிப்பு உங்கள் பணத்தில் கிடையாது.
முதல்ல இதை புரிஞ்சுக்கணும். உங்கள் செழிப்பு உங்கள் சொத்துல இல்லை. உங்களுடைய செழிப்பு, உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய நகையில் இல்லை. உங்கள் செழிப்பு ஆண்டோடைய வார்த்தையில் இருக்குது. அதனால தான் சொன்னேன், எதை இழந்தாலும் ஆண்டவரை இழந்து விடாதீர்கள். ஏன்னா பணத்தை இழந்தால் திரும்ப என்ன செய்யலாம்? அதை சம்பாதித்து கொள்ள முடியும். நகையை இழந்தால் திரும்ப நகை என்ன செய்ய முடியும்? சம்பாதித்து கொள்ள முடியும். சொத்தை இழந்தாலும் திரும்ப சம்பாதித்து கொள்ள முடியும். ஆனால் இன்றைக்கு அநேகர், கிறிஸ்தவர்கள் முதற்கொண்டு அநேகர் போகிறது எங்கே தான் போகிறாங்க? பணத்தின் பின்னாடி, நகையின் பின்னாடி, சொத்தின் பின்னாடி, இப்படி தான் போகிறாங்க. அதனால தான் வாழ்க்கை மாற மாட்டேங்குது. கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்குது. ஆரம்பத்தில் எப்படி இருந்தாங்களோ அப்படி தான் கடைசி வரைக்கும் இருக்கிறாங்க. யார் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து மற்ற எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஆண்டவரை நேசிக்க ஆரம்பிக்கிறானோ அவனுக்கு தேவன் சகல ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அவன் தான் நீதிமான். நீதிமான் எப்படி பனையை போல செழிப்பானோ அதை போல செழிக்க முடியும். அடுத்த கேள்வி, யார் நீதிமான்? யாரெல்லாம் நீதிமான்கள்? நீதிமான் பனையை போல செழிப்பான், ஓகே. யார் நீதிமான்? யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்காக ரத்தம் சிந்தினார், என்னுடைய சாபத்திற்காக ரத்தம் சிந்தினார், என்னுடைய வியாதிக்காக, என்னுடைய தரித்திரத்திற்காக அவர் ரத்தம் சிந்தினார், என்னை பரிசுத்தவானாய் மாற்ற வேண்டும், என்னை நீதிமானாய் மாற்ற வேண்டும் என்பதற்காக அவர் பாவமாக்கப்பட்டார் அப்படின்னு யாரெல்லாம் விசுவாசித்து இயேசுவை அவர்தான் என்னுடைய ஆண்டவர், அவர்தான் என்னுடைய இரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் நீதிமான்கள். இதுதான் வேதம் நமக்கு சொல்லித்தர்ற காரியம். நீதி செய்கிறதுனால நீதிமான் ஆகலை நம்ம. ஏன்னா நம்ம நீதியை செய்யலை. அப்போ ஆண்டவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டதுனால தான் நீங்கள் நான் என்னதுங்க? நீதிமான்கள். இது ஆண்டவர் தான் சொல்கிறார், நம்ம சொல்லலை. நம்ம யோசிக்கிறோம் எனக்குள்ள இன்னும் சில குற்றங்கள் இருக்குது, சில குறைகள் இருக்குது, நான் எப்படி என்னை நீதிமான்னு சொல்கிறது? நீங்கள் உங்களை சொல்ல வேண்டாம். ஆனால் ஆண்டவர் சொன்னால் அதுக்கு ஆமாம் போடுறதான் உங்கள் வேலை. ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து, ரட்சிக்கப்பட்ட உங்களை என்னையும் பார்த்து சொல்கிறாரு, நீ என்னுடைய பிள்ளை, நீ நீதிமான். அப்போ ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய எல்லாரும் யார் தான்? அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். முக்கியமாக எல்லாரையும் ஆண்டவர் தான் படைச்சார். ஆனால் எல்லாரும் நீதிமான்களான இல்லை. ஆண்டவரை யார் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, சொந்த இரட்சகராக, சொந்த ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் யாருங்க? நீதிமான்கள். அப்போது நீங்கள் நான் எல்லாம் நீதிமான்களாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த நேரத்தில் சபைக்குள்ள வந்து உட்காந்து வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கோம். இல்லைன்னா எங்கே இருப்போம்? எங்கேயாவது இருப்போம். 13வது வசனம், கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். அடுத்து ஒரு கண்டிஷன் போடுறார். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் தான் தேவனுடைய பிரகாரங்களிலே. தேவனுடைய பிரகாரம் அப்படின்னு அவர் சொல்லும்போது ஆசரிப்பு கூடாரம் நான் ஏற்கனவே சொன்னேன் 3 பகுதிகளாக இருக்கும். மகா பரிசுத்த ஸ்தலம் அதான் பிரதானமானது. அதுக்குள்ளே பிரதான ஆசாரியனே வருஷத்துக்கு ஒரு தடவை ஆண்டவர் அனுமதி கொடுத்தா தான் உள்ளே போக முடியும். அடுத்து பரிசுத்த ஸ்தலம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் ஒரு பெரிய திரை மறைச்சிருக்கும். ஆண்டவர் பிதாவே என்னுடைய ஆவியை நம்முடைய கையில் ஒப்படைக்கிறேன்னு சொல்லும்போது தேவாலயத்தின் திரைச்சீலை 2ஆக கிழிஞ்சதுன்னு வசனம் இருக்கா? அதுதான் இந்த திரைச்சீலை தான் 2ஆக கிழிஞ்சது. ஏன் இந்த வசனம் ரொம்ப முக்கியம்னா, அதை கையில் எல்லாம் கிழிக்க முடியாதான். அது திக்னஸ் 4 இன்ச்சு என்னமோ இருக்குமா அந்த திரையினுடைய திக்னஸ். ஒரு டூல் இல்லாமல் அதை கிழிக்கவே முடியாதான். ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை விடும்போது அந்த தேவாலயத்தின் திரைச்சீலை என்ன செய்யுது? அப்போ எது? மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் மறைக்கக்கூடிய அந்த திரைச்சீலை கிழியுது. 3வது இருக்க பகுதி பிரகாரம். இப்போ அவர் சொல்கிறாரு, ஜனங்க பூரா பிரகாரத்தில் தான் வந்து இருக்க முடியும், பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வர முடியாது. ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் எழுதுகிறாங்க. அப்போ எழுதுகிறாங்க, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே. அப்போது யார் செழிப்பை நோக்கி, தேவனுடைய ஆசீர்வாதத்தை நோக்கி போவா? இந்த வசனத்தின்படி யார் தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டிருக்கிறார்களோ அப்படின்னா என்ன அர்த்தம்? நாட்டப்படுதல். இப்போ நீங்கள் வீட்டில் ஒரு செடி வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க. ஒரு தக்காளி செடி வச்சுக்கிடுவோம். அந்த தக்காளி செடியை, தக்காளி விதை என்ன செய்கிறீங்க? முதல்ல ஒரு தொட்டியில் போடுறீங்க. போட்டு அந்த மண்ணெல்லாம் போட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி வைக்கிறீங்க. இப்போ ஒரு வாரம் கழித்து அது கொஞ்சம் துளிர் விட்டு வருதுன்னு வச்சுக்கிடுவோம். செடி மாதிரி வருது.
இப்போ அதை பார்த்த உடனே நீங்கள் என்ன பண்ணி செடி வந்துருச்சுன்னு சொல்லி மறுபடியும் தோண்டி அதை எடுத்து நம்ம இன்னொரு தொட்டியில் வைப்போம். இதோட நல்லா அழகாக இன்னொரு தொட்டி இருக்குது, அதில் நம்ம கொண்டு போய் என்ன செய்யலாம், வைக்கலான்னு வைக்கிறீங்க. அங்கே ஒரு 2 வாரம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நல்லா வளருது. திரும்ப என்ன பண்ணுறீங்க, வேணாம் நம்ம பூமியிலே தோண்டி என்ன செய்யலாம், அதை கொண்டு போய் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சிங்கண்டா வளரும். ஆனால் செழிப்பாக வளருமானா இல்லை. ஏன்? அது ஒரு இடத்துல என்ன செய்யலை, நாட்டப்படலை, நடப்படவில்லை. ஒரு இடத்துல நம்ம எந்த இடம்னு செலக்ட் பண்ணுற வரைக்கும் தேடிக்கிட்டே இருக்கலாம், தப்பு கிடையாது. செலக்ட் பண்ணிட்டோம்னா அங்கே போய் என்ன செஞ்சிடணும், ஸ்ட்ராங்காக வேர் விட பழகணும். அப்போ கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் என்று சொன்னால் எது எனக்கான சபைன்னு தேடுறது தப்பு இல்லை, ரைட்டுங்களா? இதெல்லாம் ஆரம்ப கட்டத்தில் நடக்கலாம். தேடி கடைசியில் ஆண்டவர் வெளிப்படுத்தியோ அல்லது எனக்கு என் சபை இது தான், இங்கே தான் எனக்கு எல்லாம் கிடைக்கிது, எனக்கு இங்கே போனால் தான் ஆறுதலாக இருக்குது, இங்கே தான் என்னோட தேவனுடைய வார்த்தை இருக்குதுன்னு என்னைக்கு நம்ம முடிவு பண்ணுறோமோ, முடிவு பண்ண அந்த செகண்ட்லேருந்து அந்த சபையில் நாட்டப்பட்டவர்களாய் நாம் என்ன செய்யணும், இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நாம் தேவனுடைய பார்வையிலே செழிப்பை நோக்கி என்ன செய்வோம், நாம் செழிப்பை அடைவோம், ஆசீர்வாதத்தை பெற முடியும். அதை விட்டுட்டு நம்ம சர்ச்சில் 2 வாரம் வர்றது, அப்புறம் கிளம்பி அந்த சர்ச்சில் என்ன வியாபாரம் நடக்குது அதனால் அங்கே போகலாம் அப்படின்ட்டு அங்கே போய் உட்கார்றது. என்ன வியாபாரம் தெரியுமா, பார்த்துருக்கீங்களா? நாங்கள் ஆண்டவர் மரித்த அந்த இடத்துல இருந்து என்ன செஞ்சுருக்குறோம், எண்ணெயை பாட்டில் அடைச்சி கொண்டு வந்திருக்கிறோம். நீங்கள் அதை என்ன செய்யலாம், ஃப்ரீயாகவே உங்களால் முடிஞ்ச காணிக்கை கொடுத்துட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு எண்ணெய் வியாபாரம் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போது திண்டுக்கல்லையும் நடந்துச்சு. நீங்கள்லாம் தெரியாத மாதிரியே இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா அதான் நல்லது. ஆண்டவர் எங்கேயுமே எண்ணெயில் அபிஷேகத்தை வைக்கலை. அறிவு இருக்கிறவன் அதை வாங்க மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. எண்ணெயில் ஆண்டவர் அபிஷேகத்தை வைக்கலை. ஆண்டவருடைய வார்த்தை எங்கேயா சொல்லியிருக்குதா? எண்ணெய் பூசி ஜோம் பண்ணாங்கன்னு இருக்குது. வல்லமை தேவனிடத்தில் இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கணும். ஜெபம் என்பது ஆண்டவர்கிட்டருந்து நம்ம கேட்குறோம், ஆண்டவரே உடைய வல்லமை அனுப்பி இந்த வியாதியை சுகப்படுத்துங்கன்னு சொல்கிறோம். சிலர் சொல்கிறாங்க ஜெபத்தில் வல்லமை இருக்குது. இல்லை, ஜெபம்ன்றது பெரும்பாலும் நாம் ஆண்டவர்கிட்ட கேட்குறது. நாம் கேட்குறதுல பெரிய வல்லமை கிடையாதுங்க. அவர் ஏற்கனவே வசனத்தில் சொல்லியிருக்கார், அவர் ஏற்கனவே வார்த்தையை கொடுத்துருக்காரு, கேளுங்கள் கொடுக்கப்படும். அவருடைய வார்த்தையில் தான் வல்லமை இருக்குது. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அந்த வல்லமை தேவனிடத்திலிருந்து எங்கே வருது, வியாதியாக இருக்கிறவருடைய சரீரத்துக்குள்ளே வருது. எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுறது தப்பு இல்லை, ஆனால் எண்ணெய் வியாபாரம் பார்க்கறது தப்பு. இதை வேதாகமும் எங்கேயுமே சொல்லலை. அல்லேலூயா, அல்லேலூயா. சிலருக்கு எதில் ஆர்வம்னா எண்ணெயில் ஆர்வம் ஜாஸ்தி, எண்ணெயை போய் வாங்கிடுவோம் அப்படின்ட்டு. இன்னும் சிலர் கர்ச்சி பூத்துக்கிட்டு இருக்கான், ஜெப கர்ச்சிப்பான். இன்னும் சிலர் என்னது, ஜெப பேனா. அதை வாங்கிட்டு போய் பரிசு எழுதுனா எல்லாம் பாஸ் பண்ணி நல்ல மார்க் வாங்கிடுவாங்களாம். படிக்கவே தேவையில்லை போடுக்குது, நல்லா இருக்குது இருந்தது. இல்லாத மேஜிக்கெல்லாம் பண்ணுறது. அல்லேலூயா. ஆண்டவர் அதை எங்கேயுமே ப்ரொமோட் பண்ணவே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாய் சுகத்தை கொடுப்பார். சிலரை தொடவே மாட்டார். நீ போ, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கிடதுன்றார், போயிடுவாங்க. சிலர் கிட்ட வருவாங்க, பார்வையடைவாயாக அப்படின்றவாரு, தலையை தொட்டு பார்வை அடைஞ்சு போயிடுவாங்க. ஒருத்தருக்கு மட்டும் என்ன பண்ணுவார், வர வச்சு கீழே தன்னுடைய உமிழ் நீரை துப்பி அதை குழப்பி எடுத்து கண்ணில் வச்சு போய் சீலவாம் குளத்தில் கழுவுன்னுவார். ஏன் ஆண்டவர் இப்படிலாம் பண்ணார் அப்படின்னா, ஒவ்வொருவருடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதோ அதற்கேற்ற மாதிரி இவர் அற்புதம் செஞ்சார். ஒருத்தன் நினைக்கிறான் ஆண்டவர் என் தலையில் கை வச்சாதான் எனக்கு சுகம் கிடைக்கும்னு நினைக்கிறான். அவன் தலையில் ஆண்டவர் கை வைக்கிறார். ஏன்னா கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். அவன் இருதயத்தில் என்ன நினைக்கிறான்றது ஆண்டவருக்கு தெரியும். அதனால ஆண்டவர் என்ன செஞ்சார், கை வைக்கிறாரு.
இன்னொருத்தர் சொல்கிறான், ஆண்டவரே நீ வரக்கூட தேவையில்லை, ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போதும்னு சொல்கிறான். அவனுக்கு வார்த்தையை கொடுத்து அனுப்பிச்சிடுறாரு. அதே நேரத்தில் மக சுகமாயிருது. இன்னொருத்தர் என்ன நினச்சிட்டு வர்றான், இல்லை அவர் தொட்டா பத்தாது, அவர் என்ன செய்யணும், என்னைய கூப்பிட்டு உட்கார வச்சு எனக்கு 15 நிமிஷம் கவுன்சிலிங் கொடுத்து என் கூட பேசி அப்புறம் அவர் எதையாவது ஒன்றை பண்ணி என்னை தொட்டு இந்த கண்ணுக்குன்னெல்லாம் அப்படியே தொட்டு அமுக்கி அந்த மாதிரிலாம் செய்யணும்னு அவன் மனசில் நினச்சிட்டு வர்றான். அவனுக்கு அதே மாதிரியே செய்கிறார். உமிழ் நீரை துப்பி சேர் உண்டாக்கி மண்ணை குழப்பி கண்ணில் போட்டு நீ போய் சீலவாம் அவன் இன்னொன்று நினைக்கிறான், சீலவாம் குளத்தில் கழுவுனா தான் சுகமாகும்னு அவன் நினைக்கிறதுனால தான் ஆண்டவன் என்ன செய்கிறாரு, போய் கழுவு போன்ட்டார். இது நல்ல விசுவாசமான இல்லை, சுகத்தை பெற்றுக்கிட்டான். ஆனால் இது கடைநிலை விசுவாசம். அது ஆண்டவர் கிட்ட வரணும், என்கிட்ட வந்து என்னைய தொடணும், ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணிக்கிட்டு இருக்கணும். இது கடைநிலை. எது உன்னதமான விசுவாசம் தெரியுமா? ஆண்டவரே, அவர் சொல்கிறார் நான் வீட்டுக்கு வந்து சோமாக்குறேங்கிறாரு. ஆண்டவரே நீர் வருவதற்கு நான் பாத்திரம் நல்ல, எனக்கு தகுதி இல்லை, நான் புறஜாதி. ஆனால் ஒன்று தெரியும், நான் 100க்கு அதிபதி, 100 பேருக்கு அதிபதி. நான் ஒருத்தனை போன்னு சொன்னால் போவான், வான்னு சொன்னால் வருவான். வார்த்தையினுடைய வல்லமை என்னன்னு எனக்கு தெரியும். நீங்கள் வர வேண்டியதில்லை, ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா என் மக சுத்தமாயிருண்டான். ஆண்டவர் அவனுடைய விசுவாசத்துக்கு கண்டு ஆச்சரியப்பட்டார். அதுதான் மேலான விசுவாசம். அப்போ நீங்கள் எந்த விசுவாசத்தில் இருக்கிறீங்க? எண்ணெய் பாட்டில் எங்கே கிடைக்கும்? வாங்கி ஜோம் பண்ணி அந்த எண்ணெயில் வல்லமை இருக்குது சார், ஒரு வல்லமையும் கிடையாது. எண்ணெயில் வல்லமை இல்லை. இது என்னைக்கு புரியுதோ அன்னைக்கு நீங்கள் வேற லெவலுக்கு வந்துடுவீங்க. அல்லேலூயா. வார்த்தை இருக்கிற இடத்துக்கு போகணுங்க. சும்மா எண்ணெய் கொடுக்குறாங்க, கர்ச்சிப்பு கொடுக்குறாங்க, பேனா கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறது இல்லை. அதில் வல்லமை கிடையாது. அது சாதாரண கர்ச்சிப்பு, அது சாதாரண பேனா. நீ படிக்கலைன்னா அங்கே பாஸ் பண்ண முடியாது. அந்த பேனா வாங்கிட்டு போய் எழுதுனா பாஸ் பண்ணிடுவியா படிக்காமல்? அது சீட்டிங் இல்லையா? அது ஒரு பரீட்சைனா படித்தவன் தான் பாஸ் பண்ணணும். பரீட்சைக்கு படிக்காத எப்படி பாஸ் பண்ண முடியும்? அப்போ ஆண்டவர் அதுக்கு உதவி செய்கிறாருன்னா ஆண்டவர் சேர்ந்து சீட்டிங் பண்ணுறாரா? யோசிக்கணும். அல்லேலூயா. இப்போ சிலர் எண்ணெயை கொண்டு வந்து ஜோம் பண்ணி வாங்கிட்டு போவாங்க. அதை நான் தவறு சொல்ல மாட்டேன். ஆனால் நான் ஐயா இது ஒலிவ எண்ணெய், நான் இஸ்ரேலிருந்து என்ன பண்ணியிருக்கேன், டைரெக்டாக இறக்குமதி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பாட்டிலில் வச்சு எல்லோரும் வாங்க, நான் ஜோம் பண்ணியிருக்கேன், வல்லம் இதுக்குள்ளே இருக்குது, இதை எடுத்து நீங்கள் நெத்தியில் வலி எங்கெங்கே இருக்கோ எல்லா பக்கமும் தேய்ச்சிங்கன்னா எல்லாம் சரியாக போயிடும் சொல்லி விற்றுக்கிட்டு இருந்தேன்னா இது என்னதுங்க? இது ஒரு விக்கிரக வழிபாடு. ஏன்னா இதை வாங்குறவனுடைய கவனம் எங்கே போகுது? இப்போ ஆண்டவர் மேலே இல்லை, எண்ணெய் மேலே போகுது. இந்த எண்ணெய் ரொம்ப, இன்னும் சிலர் புனித நீர். எப்படி புனித நீர்? எவன் எங்கே கொடுத்தாலும் வாங்கிடுறது. ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். ரட்சிக்கப்படாதவங்களை பற்றி நான் பேசலை, விக்கிரக வழிபாட்டில் இருக்கவங்களை பற்றி நான் பேசலை. ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் புனித நீர்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில் வாங்கிட்டு வரான், வாங்கிட்டு வந்து அதை குடிக்கிறான். இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான ஆளுகள் யோர்தான் நதியிலிருந்து எடுத்துகிட்டு வந்த தண்ணி, அது பாட்டில் அடைச்சி கொண்டு வந்திருக்காங்க, ஆண்டவர் ஞானஸ்தானம் பெற்ற தண்ணீர். அதனால் அதை நாங்கள் என்ன செய்கிறோம், டெய்லி இன்ஃபெக்ஷன் தான் வரும். ஞாபகம் வச்சு என்ன வரும்? இன்ஃபெக்ஷன் தான் வரும். அது புனித நீர் கிடையாது. உங்களுக்கு அதை பற்றி நீங்கள் யோசிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் காசிக்கெல்லாம் போய் பாருங்கள். கங்கா நதியில் புனித நீர்னு சொல்கிறாங்க. அது எவ்வளவு புனிதமாக இருக்குன்னு அங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அது மாதிரி தான் யோர்தான் நதி. அல்லேலூயா. அப்போ தண்ணியில் வல்லமை இருக்குது, எண்ணெயில் வல்லமை இருக்குது, கர்ச்சிப்பில் வல்லமை இருக்குது. பவுலுடைய அதை கர்ச்சிப்பை ஒருத்தர் தொட்டு சுகமானான். கரெக்டுங்களா? ஆண்டோடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஒரு அம்மா தொட்டு சுகமாச்சு. இப்போ விஷயம் வஸ்திரமா அந்த அம்மாவுடைய விசுவாசமா? அப்போ கரெக்டான புரிதல் இருந்தால் நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்குவோம். அதை புரியுதா உங்களுக்கு? அப்போ வஸ்திரத்தை போய் தொட்டுக்கிட்டு இருக்க மாட்டோம், அல்லது அவர் ஏதாவது ஜோம் பண்ணி கர்ச்சிப்பு கொடுப்பாரான்னு அதை வாங்கிட்டு இருக்க மாட்டோம். இதெல்லாம் உங்களை ஏமாத்துற வேலை. அல்லேலூயா. கூட்டம் சேர்க்கறதுக்கான வேலை. இதில் போய் உட்காந்துக்கிட்டு என்ன செய்யுது எல்லாம்? நமக்கு ஒரு எண்ணெய் பாட்டில் கிடச்சிடாதா? எண்ணெய் பாட்டில் வேணும்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் வாங்கி தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 80 காசு ஆனாலும் பரவாயில்ல, நான் வாங்கி கொடுத்துறேன். ஆனால் எண்ணெயில் வல்லமை இருக்குன்னு நினச்சிங்கன்னா அது மாதிரி முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. எண்ணெயில் எந்த வல்லமையும் கிடையாது. இன்னும் சிலர்
ஆலிவ் ஆயிலில் சமைச்சா ரொம்ப நல்லது தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஆலிவ் ஆயில், அதாவது ஒலிவ எண்ணெய், இந்தியாவினுடைய எண்ணெய் கிடையாது. அது எங்கே விளையிறது? அரபு நாடுகளில், இஸ்ரேல் தேசங்களில் இங்கே விளையக்கூடிய மரம், அது ஒலிவ மரம் அங்கே இருக்குது. அதனால் பைபிள் அதிகமாக பார்த்தீங்கன்னா ஒலிவ மரத்தை பற்றி நிறையா வரும். நம்மால் என்ன பண்ணுறான், இங்கே கிடைக்கிறத விட்டுவிட்டு அதை என்ன செய்வான், அதை ஆன்லைனில் ஆர்டர் போட்டு அதை வாங்கி சமைச்சிக்கிட்டு இருப்பான். ஒரு டாக்டர் சொல்கிறாரு, அதை விட அதிகமான பலன் நம்ம ஊர் நல்லெண்ணெயில் இருக்கான், நம்ம ஊர் கடல் எண்ணெயில் இருக்கான், சுத்தமான நல்லெண்ணெயிலையும் கடல் எண்ணெயிலையும் இருக்கான். இவன் இதை விட்டுவிட்டு அதான் அறிவில்லை, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் அதான் விஷயம். அது ஒளிவெண்ணெய். ஒன்று நல்லா புரிஞ்சுக்குங்க, நீங்களும் நானும் எந்த நாட்டில் பிறந்திருக்கிறோமோ அந்த நாட்டினுடைய வெப்பநிலைக்கு ஏற்ற மரங்கள், செடி கொடிகள், உணவுகள் எல்லாம் அங்கே வளரும். அதை சாப்பிட்ற வரைக்கும் நல்லா இருப்போம். என்னைக்கு அதை விட்டுவிட்டு அடுத்த உணவை நம்ம சாப்பிட்றோமோ அன்னையிலேருந்து பிரச்சனை ஆரம்பிக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பீஸா பர்கர் எந்த ஊருது? நம்ம ஊருக்கு கிடையாது. டெய்லி ஒரு மாதம் சாப்பிட்டு பாருங்கள், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். என்ன ஆகுங்க? என்றைக்கு ஒரு நாள் சாப்பிட்றத பற்றி நான் ஒன்றும் சொல்லலை, தினம் அதான் உங்களுக்கு சாப்பாடு. கதை என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? அடுத்த மாதம் வடமலையானா அப்போலோவான்னு தெரியாது. ஆனால் டெய்லி அரிசி சாப்பிட்றோம், டெய்லி சாதம் சாப்பிட்றோம், சோறு சாப்பிட்றோம், ஒரு பிரச்சனை இல்லை. புரியணும், எது நம்ம ஊர் உணவு. ஆண்டவர் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு நிலப்பரப்பிலும் அதற்கேற்ற தாவரங்களை வளர வைத்திருக்கிறார். இது ஆண்டவர் செய்த மிகப்பெரிய அற்புதம். அது அதில் விளைகிறத எடுத்து சாப்பிட்ணுங்க, அதுதான் உடம்புக்கு நல்லது. இங்கே இருக்கிற நல்லெண்ணெயும் கடலையும் விட்டு என்ன செய்யணும், ஆயிரக்கணக்கில் காசு போட்டு ஒலிவ எண்ணெயை வாங்கி சமைச்சிக்கிட்டு இருக்கான். ஏன் அப்படின்னா புரிதல் இல்லை. அப்போ வல்லமை தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது தவிர எண்ணெயிலையும் கிடையாது, தண்ணியிலையும் கிடையாது. சிலர் ஆரம்ப விசுவாசிகளாக இருப்பாங்க, பெரிய அளவில் விசுவாசம் இருக்காது. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, சும்மா பேசுகிறத விட இந்த எண்ணெயை பூசி ஜோம் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. அவர்களுக்கு தான் அது. ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்தவர்களுக்கு அது இல்லை. எண்ணெய் பூசி ஜோம் பண்ணால் சுகமாகுமானா சுகமாகும். விஷயம் எண்ணெயில் இல்லை, விஷயம் எதில் இருக்குது? தேவனுடைய வார்த்தையில் இருக்குது, தேவனுடைய வல்லமையில் இருக்குது. எப்பயுமே ஒன்று புரிஞ்சுக்கங்க, வல்லமை தேவனிடத்தில் இருக்குது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் நாம் அந்த வல்லமையை கேட்கும்போது ஆண்டவர் நமக்கு தர்றார். அல்லேலூயா. வார்த்தையின் மூலம் அதை பெற்றுக்கொள்கிறோம். அந்த வார்த்தை விசுவாசிக்கும் போது வல்லமை நம்முடையதாகிறது. அப்போ நாம் ரெக்கமெண்ட் பண்ணும்போது அந்த வல்லமை அந்த சரீரத்துக்குள்ளே பாய்ந்து செல்லும், சுகப்படுத்தும். அப்போ விசுவாசம் மேலான விசுவாசமாக இருக்கணும். ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொல்லும், என் மகள் பிழைப்பாள். அந்த விசுவாசத்துக்குள்ளே வரணும். இன்னும் என்னையை பூசிக்கிட்டே உட்காந்துருக்கிறது இல்லை. அல்லேலூயா. அதனால தான் அங்கே நடக்குது, இங்கே நடக்குது. எது சத்தியத்திற்கு ஒத்து வருதோ அந்த நோட்டீஸ் மட்டும்தான் நான் கொடுப்பேன். தேவையில்லாத நோட்டீஸ்லாம் நான் இங்கே தரதும் இல்லை, அறிவிப்பும் கொடுக்கறது இல்லை. அல்லேலூயா. கொடுத்து எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கே உட்கார வச்சு அங்கே அவர் ஒரு டன்னு குப்பையை கொண்டு வந்து உங்கள் மைண்டில் கொட்டி அதை நீங்கள் வாங்கிட்டு வந்து அப்புறம் அந்த குப்பையை பூரா அகற்றுற வேலையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கணும். இதை நான் ஒரு நாளும் செய்கிறதில்லை. அல்லேலூயா. அதனால தான் எந்த கூட்டத்துக்கு போகணும், எந்த கூட்டத்துக்கு போகக்கூடாதுன்ற அந்த நாலேஜ் என்ன செய்யணும், இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்து வாசிப்போம் 14வது வசனம். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்கம் பண்ணும்படி அவர் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். அப்ப செழிப்பை நோக்கி யார் தான் போவா அப்படின்னா, செழிப்பு என்றால் வெறும் ஐஸ்வர்யம் மட்டும் நினைக்காதீங்க. அதில் நீடிய வாழ்வு இருக்குது, தீர்க்க ஆயுசு அதில் இருக்குது. அதை தான் பேசிகிட்டு இருக்கிறோம், அந்த சப்ஜெக்ட் தான் பேசுகிறோம். இப்போது கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் தான் செழித்திருக்க முடியும். எண்ணெய் வியாபாரம் பார்க்குறவங்களோ எண்ணெயை வாங்கி சாப்பிட்ற பூசுகிறவங்களோ கிடையாது. அப்போ கர்த்தருடைய ஆலயத்தில் என்ன நடக்குது, ஏது நடக்குது, அங்கே என்னென்ன ஊழியம் இருக்குது, அதில் உட்காரணும். எங்கெங்கேயோ போய் உட்காந்துட்டு இருக்கிறது இல்லை.
ஆண்டவர் சொல்றாரு நீதிமான் பனையை போல செழிப்பான். அப்போ நீதிமான் பனையை போல செழிப்பான்னா வயசான காலத்தில் எப்படி இருப்பான்? அவர்கள் முதிர் வயதிலும் என்ன செய்வாங்களா? கனி தந்து. அது மட்டும் இல்லை, புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். அப்படின்னா தீர்க்காயுசை நோக்கி அவங்க போயிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். முதிர் வயதிலும் கனி கொடுப்பாங்களாம். ஆவிக்குரிய கனியும் கொடுப்பாங்க. மாம்ச பிரகாரமாக அவங்கனால பிள்ளைகளுக்கு பலன் உண்டாகும். பொதுவாக உலகம் என்ன சொல்லுது? வயசானவங்கள பிள்ளைங்க பார்த்துக்கிறணும்னு சொல்லுது இல்லையா? பார்த்துக்கணுன்றதுல உடல் உழைப்பெல்லாம் பிள்ளைங்க செய்யணும், அவங்களுக்கு தேவையானது வாங்கி செய்யணும்னு. சில நேரங்களில் வயசானவங்களுக்கு வருமானம் இருக்காது, இவங்க தான் கொடுக்கணுன்ற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த நீதிமானாக இருக்கிறவர்கள் முதிர் வயதாக இருந்தால் எப்படி இருக்கும் தெரியுமா? அவங்க தான் பிள்ளைகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. எதை? பணத்தை. அல்லேலூயா. அது எவ்வளவு பெரிய கௌரவம் தெரியுமா? அது உலகம் சொல்லுது வயசாகிட்டா அவனுக்கு வருமானம் இருக்காது, வயசானவனுக்கு லோனே கிடைக்காதுங்க. தெரியுமா தெரியாதா? குறிப்பிட்ட வயசுக்கு மேலே போனீங்கன்னா லோன் எடுக்க முடியாது. உலகம் அப்படி தான் சொல்லுது. ஏன்னா அவருக்கு வருமானம் கிடையாது, அவர் கொடுக்க முடியாதுன்னு சொல்லும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நீதிமான் முதிர் வயது வரும்போது அவன் எப்படி இருப்பானா? கனி கொடுப்பான், பசுமையாக இருப்பான், புஷ்டியாக இருப்பான். இந்த வாழ்க்கைக்கு நேராய் நாம் கடந்து செல்ல வேண்டும். முதிர் வயதுன்னு சொல்லும்போதே நாம் தீர்க்காயுசில் இருக்கோன்னு அர்த்தம். ஆனால் நோய்வாய்ப்பட்டு இல்லை. புரியுதா உங்களுக்கு? கஷ்டப்பட்டுக்கிட்டு இல்லை, பணத்துக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இல்லை. நாம் தான் என்ன செய்கிறோம்? நம்ம பிள்ளைகளுக்கு ஐஸ்வர்யத்தையோ சொத்தையோ பணத்தையோ எடுத்து கொடுக்குறோம். அப்படின்னா நாம் தேவனுடைய பார்வையில் நீதிமான்களாக இருக்கிறோம், செழிப்பாக இருக்கிறோம் பனையை போல. அது மாத்திரமல்ல, நாம் முதிர் வயதிலும் கனிகளை தந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருக்கிறோம். அப்போ ஒவ்வொருவரும் இந்த வாழ்க்கைக்கு நேராக போகணும். வயசானதுக்கப்புறம் பிள்ளை என்னைய பார்த்துக்கிறோமா? அந்த எண்ணத்தையே முதல்ல தூக்கி விடுங்க. நான் பிள்ளையை பார்த்துக்குவேன்னு பேசி பழகுங்க. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் உங்களுக்கு தருவார். பிள்ளை அது பாட்டுக்கு வேலை செய்யும், அது பாட்டுக்கு ஏதோ ஒன்று செய்யும், அது சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் தான் உங்கள் பிள்ளைக்கு கொடுக்குற நிலைமைக்கு நீங்கள் என்ன செய்யணும்? வர வேண்டும். அல்லேலூயா. உலகமும் ஆண்டவர் இங்கே தான் மாறுபடுறாங்க. அதுதான் உலகம் சொல்கிற எல்லாத்தையும் எடுத்து மண்டையில் வச்சுட்டு இருக்கக்கூடாது. அந்த குப்பையெல்லாம் தூக்கி மண்டையில் வச்சுட்டு அதுதான் அப்படி தான்ட்டு இருக்கக்கூடாது. கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் செய்வீங்க உங்கள் பிள்ளைக்கு. அல்லேலூயா. இயேசுவின் மீது வைக்கக்கூடிய விசுவாசம் முதலாவது பாவியை நீதிமானாய் மாற்றுகிறது, பாதாளத்துக்கு சென்று கொண்டிருக்கிறவனை பரலோகத்துக்கு நேராய் மாற்றுகிறது. வாசிக்கலாம். ரோமர் 3வது அதிகாரம் 23, 24 வசனங்கள். ரோமர் 3, 23, 24. இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான் ஆக்கப்படுகிறார்கள். யார் நீதிமான்கள் அப்படின்னு வரும்போது அடுத்த கேள்வி, யார் பாவிகள்? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் இருந்தோம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இலவசமாய் பிதாவினுடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவின் மூலம் அவர் ரத்தம் சிந்தினதன் மூலம் அந்த மீட்பை நமக்கு கொடுத்து நம்மை நீதிமானாய் பிதாவாகிய தேவன் மாற்றி இருக்கிறார். இது நம்மால் உண்டானது அல்ல, அவரால் உண்டானது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நீங்கள் உங்களை நீதிமான்னு சொல்லிக்கிறதுக்கு எந்த தயக்கமும் தேவையில்லை. ஏன்னா நீதிமானாய் ஆவதற்கு நீங்கள் ஒன்றும் செய்யலை, அது முழுக்க முழுக்க தேவன் செய்த காரியம். அப்போ தேவன் செய்த காரியத்தை நாம் மதிக்கணும். அல்லேலூயா. தேவன் செய்த காரியத்தை என்ன செய்யணும்? நாம் மதிக்கணும். ஆண்டவர் என்னை பார்த்து நீதிமான் அப்படின்னு சொன்னார்னா ஆமாம் ஆண்டவரேன்னு சொல்லிடணும். அதுக்கு பேர் தான் ஆமேன். இல்லை ஆண்டவரே நான் பாவி ஆண்டவரே, நான் புழு ஆண்டவரே, தூசி ஆண்டவரே, இப்படி என்ன செய்யக்கூடாது. இதுதான் ஏற்று பேசுறது. ஆண்டவரை நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இது தாழ்மைன்னு. இது தாழ்மை கிடையாது, இது ஆண்டவர் ஏற்று பேசுறது. ஏன்னா ஆண்டவர் என்னை பார்த்து நீதிமான்னு சொல்லும்போது இல்லை ஆண்டவரேன்னு சொல்லிட்டாலே அது என்னது? ஏற்று தான் பேசிக்கிட்டு இருக்கோன்னு அர்த்தம். அதனால தான் ரோமர் முக்கியம், பைபிள் ஸ்டடி ரொம்ப முக்கியம். பைபிள் ஸ்டடியில் ரோமர் தான் எடுக்கிறோம். ரோமர் புரியலைன்னா புதிய உடன்படிக்கை புரியாது. அல்லேலூயா. ஜெபம் பூரா அப்படி இருக்கும், ஆண்டவர் என்ன பாவி ஆண்டவரே, புழு ஆண்டவரே, பூச்சி ஆண்டவர், தூசி ஆண்டவரே, சாக்கடை ஆண்டவரே, இதே தான் ஜெபமாக இருக்கும். அது எல்லாம் மாறணும். அல்லேலூயா. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? மறுபிறப்பு அடைஞ்சிருக்கீங்களா? நீங்கள் தேவனுடைய
பிள்ளைகள், நீங்கள் நீதிமான்கள். ஆமென். இதை செஞ்சது அவர், நாம செய்யலை. அந்த புரிதலும் இருக்கணும். அப்போ அவர் என்னை நீதிமான் என்று சொன்னால் நானும் என்னை எப்படி தான் சொல்லுவேன்? நீதிமான் தான் சொல்லுவேன். பார்க்குறவனுக்கு இது தப்பாக தெரியலாம், எவ்வளோ பெருமையாக பேசுகிறார் பற்றியா அப்படின்னு. நீ என்னத்தையோ நினச்சிக்க, அதை பற்றி யோசிக்கிறதுக்கோ கவலைப்படுறதுக்கோ எனக்கு நேரம் கிடையாது. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நாம் யார்? பாவிகள். இன்னும் தெளிவாக சொல்கிறேன், ஆதாமுக்கு பிள்ளை, ஆதாம் ஏவாளுக்கு பிள்ளையாக பிறந்ததுனாலேயே நாம் எல்லாம் யார்? பாவிகள். ஆதாமும் ஏவாளும் மட்டும்தான் பரிசுத்தமாய் உண்டாக்கப்பட்டாங்க, பாவம் செய்து பாவிகளாய் மாறினார்கள். நாமெல்லாம் பாவம் செஞ்சு பாவிகளாக மாறலை, பிறக்கும் போதே பாவியாக தான் பிறந்தோம். வளரும்போது பாவம் செஞ்சுருப்போம், செய்யாமல் இருந்திருப்போம். வளரும்போது பாவம் செஞ்சுருக்கலாம், செய்யாமல் இருந்திருக்கலாம், அம்மா அப்பா சொல்லுக்கு கீழ்பட்டு அப்படியே நடந்திருக்கலாம். ஆனாலும் நாம் யார் தான்? பாவிகள் தான். எப்போ வரைக்கும்? ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும். எப்பொழுது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நாம் நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். அப்போ ஒன்று புரிஞ்சுக்குங்க, பாவமே செய்யாமல் பாவியாக முடியும்னா நீதியே செய்யாமல் நீதிமானாய் ஆகவும் முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் புதிய உடன்படிக்கை. இப்போ பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு மீட்பை கொடுத்தார், நம்மை நீதிமான்கள் ஆக்கினார். இது நம்முடைய நீதியினால் அல்ல, நம்முடைய பாத யாத்திரையினால் அல்ல, அல்லது 4 பேருக்கு அன்னதானம் செய்கிறதுனால நம்ம நீதிமானாய் மாறவில்லை. அதெல்லாம் செய்யலாம், தப்பு இல்லை, அதை தவறுன்னு வேதம் சொல்லலை. எளியவர்களுக்கு உதவி செய்கிறது, 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி தர்றது, இதை வேதம் தவறுன்னு சொல்ல. ஆனால் இதை நீ செஞ்சதுனால உலகம் வேணா உன்னை நல்லவேன்னு சொல்லலாம். நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் நான் இதெல்லாம் செய்கிறேன் அதனால் நான் நீதிமான் நினச்சிங்கன்னா கிடையாது. பைபிள் அதை ஒத்துக்கலை. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அப்படி ரத்தத்தினாலே கழுவப்பட்டால் மட்டும்தான் நீ நீதிமான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பாத யாத்திரை போயிட்டோம்னா எல்லாம் சரியாக போயிடும், வருஷம் பூரா பாவம் செய்கிறது, 40 நாள் என்ன பண்ணுறது. நான் நம்ம கிறிஸ்தவ மக்களை சொல்கிறேன், ஏன்னா அவங்களும் பாத யாத்திரை போய்கிட்டு இருக்காங்க. இப்போது அதுலேயும் சிலர் என்ன செய்கிறது, கடவுளை ஏமாத்துறது. பாயத்தூரம் பஸ்ஸில் போயிட்டு பாயத்தூரம் இறங்கி நடக்கிறது. எதுக்கு இந்த வேண்டாத வேலை? உன்னை யார் போக சொன்னது? முதல்ல யாருமே சொல்ல கிடையாது, நீயா தான் வேண்டுன. பொருத்தனை பண்ணால் நிறைவேற்றணும், ரைட்டுங்களா? பைபிள் அப்படி தான் சொல்லுது. நிறைவேற்ற முடியலையா பொருத்தனையே பண்ணாதன்றுச்சு. இவங்க என்ன பண்ணுறேன், இவங்களா ஏதோ ஒன்று வேண்டிக்கிறாங்க, நான் நடந்தே வர்றேன், எனக்கு இது நடந்தால் நடந்து வர்றேன்னு. அப்போ ஒழுக்கமாக நடந்து போகணுமா இல்லையா? பாயத்தூரம் பண்ண கால் வீங்கி போயிடும், எல்லாம் இதானோடனே அப்புறம் பஸ் வருதா நிற்கிதான்னு பார்க்குறது. பஸ்ஸில் ஏறி பாயத்தூரம் போயிட்டு அப்புறம் என்ன செய்கிறது மறுபடியும்? அதில் தான் வசனம் சொல்லிட்டு பொருத்தனை பண்ணுறதுக்கு பொருத்தனையே பண்ணாதன்றுச்சு. பண்ணால் நிறைவேற்று, இல்லைன்னா நிறைவே. அப்போ இதுலேயும் சீட்டிங்க. அப்போ எதுலையுமே நம்மளால் என்ன செய்ய முடியாது பெர்ஃபெக்டாக. சுய முயற்சினால் சுய நீதினால் நம்மளால் பெர்ஃபெக்டாக இருக்கவே முடியாது. அதனால தான் தேவன் அவருடைய நீதியை நமக்கு கொடுத்தார். ஓ நீதிலாம் கந்தையும் குப்பையும் அழுக்குமா இருக்குது, தூக்கி போடு முதல்ல. நான் தர்றேன் என்னுடைய நீதி, அது பரிசுத்தமான நீதி. அதை என்ன செய்ய, எடுத்து பொருத்திக்கொள். அதை தான் நம்ம செய்கிறோம். இந்த மீட்பை பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரனாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவுடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி பெரிய விலைக்கிரயம் கொடுத்து அந்த மீட்பை அவர் எடுத்தார், நமக்கு இலவசமாய் கொடுத்தார். அவர் மிகப்பெரிய விலைக்கிரயத்தை கொடுத்தார். நமக்கு ஏன் இலவசமாக கிடச்சிச்சுன்னா, நம்மளால் விலை கொடுத்து அதை வாங்க முடியாது. இயேசுவின் ரத்தத்துக்கு என்ன விலை வைப்பீங்க? ஒரு விலை வைக்க முடியாது. அது இந்த அண்ட வானத்தையும் பூமி எல்லாத்தையும் அடகு வச்சாலும் நடக்காது. அது அவ்வளவு பரிசுத்தமான ரத்தம். ஆதாமும் ஏவாளும் பாவம் செஞ்சதுனால பாவிகளானார்கள். அவர்களுக்கு பிறந்த மொத்த மனுக்குலமும் இவங்களுடைய பிள்ளைகளாக இருந்ததுனால பாவிகளானோம். பாவிகளை மீட்க பரிசுத்தமானவர் தேவை. அப்போ பாவிகளுக்கு வரும் தண்டனையை பரிசுத்தமான தேவன் அவர் என்ன செய்தார்? ஏற்றுக்கொண்டார். அவர் சிலுவையிலே மரித்தார், இரத்தத்தை சிந்தினார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அதன் விளைவாக நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவருடைய இரத்தத்தினால என்ன செய்யப்பட்டது? கழுவப்பட்டது. ஏங்க ரத்தத்தில் எப்படிங்க கழுவுறது? வசனம் அதுதான். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு
உண்டாகாது. அதனால தான் கோயில்கள் எல்லாம் பலி செலுத்துனாங்க. ஆடு மாடு கோழி இதெல்லாம் பலி செலுத்துனாங்களே, அதெல்லாம் சும்மா சிலருக்குலாம் தெரியாமல் செஞ்சுருப்பான். அதெல்லாம் என்ன அடையாளம்னா, இயேசு கிறிஸ்து நமக்காக வந்து மரிக்க போகிறாரு அப்படிங்கிறதுக்கு முன் அடையாளமாக தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் எல்லாரும் என்ன செஞ்சாங்க, அந்த பலிகளை செலுத்தினாங்க. ஆனால் மிருகங்களுடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை மூடும். பிதா பார்க்கும்போது பாவத்தை டெம்பரரியாக மூடுமே தவிர கழுவாது. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் மட்டும்தான் நம்முடைய பாவங்களை என்ன செஞ்சிச்சு, கழுவினது. அப்போ அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த காரியத்தை விசுவாசிக்கிறவன் மீட்பை பெறுகிறான், மறுபிறப்பை அடைகிறான். இப்போ ஆதாமின் சந்ததியாக இருந்த நாம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால இயேசு கிறிஸ்துவின் சந்ததியாக மாற்றப்படுகிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள் பாவிகளாக இருக்க முடியாது, அவர்கள் நீதிமான்கள். அல்லேலூயா. வாசிக்கலாம். யோவான் 4வது அதிகாரம் 24வது வசனம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியாய் இருக்கிறார். தேவன் உருவத்தோடு இருக்கிறார். அப்படி இருக்கா வசனம்? ஆவி. அப்ப ஆவியான தேவனை எப்படி தொழுது கொள்ள வேண்டுமா? ஆவியோடும் ஆவியோடும் உண்மையோடும். உண்மையோடும். உண்மைனா நமக்கு புரியுது, நாம அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சு உண்மையா இருந்து அவரை வணங்கணும்னு புரியுது. ஆவியோடும்னா அவருக்கு உருவத்தை செஞ்சு வச்சு என்ன செய்யக்கூடாது, வணங்கக்கூடாதுன்றதான் அதனுடைய அர்த்தம். ஏன்னா தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஆவியான தேவனை எப்படி தொழுது கொள்ள வேண்டும்? ஆவியோடும் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். இருதயத்திலிருந்து அவரை நினைச்சு தான் அவர் என்ன செய்யணும், வணங்க வேண்டுமே தவிர ஒரு சொரூபத்தின் முன்னாடி போய் நின்று என்ன செய்யக்கூடாது, இதுதான் ஒரு உருவம் நினைச்சு நம்ம அதை என்ன செய்யக்கூடாது, வழிபடக்கூடாது என்பதை தேவன் திட்டவட்டமாக புதிய ஏற்பாட்டிலே சொல்றார். மனிதன் தேவனுடைய பார்வையில் ஒன்றுமே கிடையாதுங்க, கால் தூசிக்கு சமம். ஏன்னா வசனம் சொல்லுது, மனுஷனை நீர் நினைப்பதற்கும் அவனை விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம்னு இருக்கு வசனம். அவன் ஒரு ஆளே கிடையாதுன்னு வசனம் சொல்லுது. ஆனால் இந்த மனிதனுக்காக தேவன் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனிதனுடைய சாயலை எடுத்தார். யோசேப்பும் மரியாளும் தம்பதிக்கு, யோசேப்பு மரியாள் என்பவருடைய தம்பதிக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்திருந்தார் என்றால் அவரும் ஆதாமினுடைய வித்தாகத்தான் இருந்திருப்பார், அவரும் பாவியாகத்தான் பிறந்திருப்பார். ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய வித்து மரியாளுடைய கர்ப்பப்பையில் வைக்கப்பட்டதுனால தான் அவர் பரிசுத்தமான தேவன். வாசிக்கலாம். லூக்கா 1வது அதிகாரம் 14-15. லூக்கா 1:14-15. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். திராட்சை ரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இருப்பான். மன்னிக்கணும். அந்த மரியாள் கிட்ட தேவ தூதன் வந்து பேசுவார் இல்லையா? அதற்கு மரியாள் எந்த வசனம்? 26. லூக்கா 1:26. ஆமா. வாசிங்க. 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தான் ஆகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். 34 வாசிங்க. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேன் என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். பாருங்க, தேவதூதன் வந்து மரியாள் கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி ஆண்டவரே உங்களுடைய வயிற்றில் வந்து பிறக்க போகிறாரு அப்படின்னு சொன்னோடனே மரியாள் வந்து ஒரு நியாயமாக ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வினா, இது எப்படி நடக்கும், எனக்கு திருமணம் ஆகலை, நான் புருஷன் யாருன்னு எனக்கு தெரியாதேன்னு கேட்குறாங்க.
இது நியாயம். ஏன் அப்படின்னா இதற்கு முன்பாக இப்படி ஒரு சம்பவம் வரலாற்றில் நடந்ததே கிடையாது. அதனால அவங்க இந்த டவுட்டை கேட்கும்போது தேவதூதன் சங்கடப்படலை, அவங்கள வந்து சபிக்கலை அல்லது அவங்கள திட்டலை, எதுவும் சொல்லலை. அப்போ சொல்கிறாரு, பரிசுத்த ஆவி உண்மையில் வரும், உன்னதமானவருடைய பலம் உண்மையில் என்ன செய்யுமா, நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்று எண்ணப்படும். பரிசுத்த ஆவியானவர் அந்த உன்னதமான தேவனுடைய வித்தை மரியாளுடைய கர்ப்பப்பையில் வைக்கிறார். சிலர் இதை வந்து மற்ற, அதாவது கிறிஸ்தவத்தை கேலி பண்ணுற ஆட்கள் இதை வந்து என்ன செய்கிறாங்க, இந்த சம்பவங்களை தவறாக பேசுவாங்க. பரிசுத்த ஆவினா யார், அவர் என்ன பண்ணார் அப்படின்ற மாதிரி கேலியாக பேசுவாங்க. அவர்களுக்கு இது தெரியாது. ஏனென்றால் உலகத்தின் ஞானம் தேவனுடைய பார்வையிலே குப்பையாக இருக்கிறது, பைத்தியமாக இருக்கிறது. வசனம் அப்படி தான் சொல்லுது. இதை விசுவாசிக்கிறவன் தான் கிறிஸ்தவன். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்போது அவனுக்கு ரொம்ப நாளாக இருந்த நெஞ்சு வலி சரியாகும். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை அட்டாக் பண்ணும்போது அவனுக்கு இருந்த கட்டி கரைஞ்சு உடஞ்சி ஓடும். அப்போ இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? அவர் வந்து கத்தி எடுத்து ஆப்ரேஷனாக பண்ணார்? கிடையாது. அவர் இறங்கும்போது அவருடைய ஸ்ட்ரென்த் உள்ளே வரும்போது பலவீனங்கள் எல்லாம் என்ன செய்யும், மாற ஆரம்பிக்கும். இன்னும் தெளிவாக சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வரும்போது நல்லா தெரிஞ்ச கண்ணு குருடாக மாறும். யாருக்காச்சு? சவுலாக இருந்த பவுலுக்கு ஆச்சு. ஆண்டவர் வந்து அட்டாக் பண்ணுறாரு, அவர் என்கவுண்டர் பண்ணுறாரு, வந்து சந்திக்கிறார். சந்திக்கும் போது என்னாச்சுங்க, பொத்திரி கீழே விழுந்தான் குதிரையிலேருந்து. பெரிய வெளிச்சம், கண்ணு குருடாயிடுச்சு. 3 நாளைக்கு கண்ணு தெரியல. ஆளுக கையை பிடிச்சவங்க கூட்டிகிட்டு போனாங்க. இது எப்படி நடந்துச்சு? அவர் கண்ணை குத்துனாரா, வந்து குச்சி வச்சு குத்துனா என்ன? இவனுங்க கேட்குற கேள்விலாம் தான். அங்கே எந்த செயல்முறையும் நடக்கலை, ஆனால் அற்புதம் நடந்துச்சு. அதே தான் பரிசுத்த ஆவியானவருடைய பலம், ஸ்ட்ரென்த் வரும்போது அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க கர்ப்பத்தில் தேவனுடைய வித்து வைக்கப்படுகிறது. தேவனுடைய கிருபையினாலே மரியாள் இயேசு கிறிஸ்துவை சுமந்தார்கள். யோசேப்பு மரியாளை தொடவே இல்லை. இது ரொம்ப பரிசுத்தமான காரியங்கள், இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த பரிசுத்தமான இரத்தம் பாவிகளான நமக்கு சிந்தப்பட வேண்டும் என்பது பிதாவாகிய தேவனுடைய திட்டம். இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய வித்தாக இருந்ததுனால இந்த பூமியிலே அவர் தைரியமாய் நடந்தார். இவரை யாரும் கொல்ல முடியலை. ஏன்னா இவர்கிட்ட பாவம் இல்லை, இவர் பரிசுத்தமான தேவன். இவருக்கு பாவம் செய்ய தெரியாது, பாவம் செய்யவும் முடியாது. வாசிக்கலாம், யோவான் 8வது அதிகாரம் 46வது வசனம். யோவான் 8:46. போதும், என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? இந்த கேள்வி எப்போ வருது தெரியுமா? ஆண்டவர் கேட்குறாரு பரிசேயர்களை பார்த்து. ஏன்னா ஆபிரகாம் தான் பெரியவர், மோசே தான் பெரியவர்னு அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த யூதர்கள்ட்ட கேட்குறாரு, என்ன உங்களால் குற்றப்படுத்த முடியுமா, என்கிட்ட பாவம் இருக்குன்னு அப்படின்னு சேலஞ்சு பண்ணுறாரு. ஏன்னா ஆண்டவரால் ஏன் அப்படி சேலஞ்ச் பண்ண முடிஞ்சு தெரியுமா? அவருடைய வித்து எப்படியோ அப்படி தான் அவருடைய கனியும் இருந்தது. அவருடைய வித்து பிதாவாகிய தேவனுடைய வித்து, அது அதில் வந்தவர் அவர். அதனால தான் அவரை தேவகுமாரன்னு சொல்கிறோம். மனித உருவத்தில் வந்தார், ஆகையினால மனுஷகுமாரன்னு சொல்கிறோம். அவர் தேவகுமாரனுக்கு தேவகுமாரன், மனுஷகுமாரனுக்கு தேவனுடைய வல்லமை, தேவனுடைய காரியங்கள் அவருக்கு தெரியும். மனுஷனுடைய வலி வேதனை எல்லாமே அவருக்கு தெரியும், ரெண்டுமே அவருக்கு தெரியும். அதனால தான் அவர் பிதாவுக்கும் மனிதனுக்கும் இடையிலே மத்தியஸ்தராக இருக்கிறார். பவுல் அப்படி தான் எழுதுவார். யோவான் 8வது அதிகாரம் 23வது வசனம். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் தாழ்வில் இருந்து உண்டானவர்கள், நான் உயரத்தில் இருந்து உண்டானவன். பாருங்க, இப்போ டிக்ளரே பண்றாரு, நீங்கள்லாம் தாழ்விலிருந்து உண்டானார்கள். யாரை? பரிசேயரை பார்த்து சொல்றாரு, நாங்கள் தான் பரிசுத்தவான், நீங்கள்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சில சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? சொல்லிட்டு இருக்காங்களா இல்லையா? பைபிளில் சொன்னது இருக்கு, உலகத்தில் இன்னைக்கு சொல்கிறாங்கல்ல, நாங்கள் தான் பரிசுத்தவான்கள், நீங்கள்லாம் யாரு இல்லை.
ஏன்னா நாங்கள் இந்த கலர் ட்ரெஸ் போட்டிருக்கோம், நீங்கள்லாம் கலர் கலராக போட்டிருக்கீங்க. நான் தான் அவங்களுக்கு சொல்கிறது, ஐயா நீங்கள் எந்த ட்ரெஸ் வேணால் போட்டுங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் ட்ரெஸ்ஸை வச்சு ஒரு மனுஷனை நாங்கள் தான் உயர்ந்தவன் நீங்கள் தாழ்ந்தவன் நீங்கள் சொல்லவே முடியாது. நீயே ஆதாமுக்கு பிள்ளை தான், நானும் ஆதாமுக்கு பிள்ளை தான். இன்னொன்று நான் சொல்கிறேன், பரலோகத்துக்கு போனால் வேறு கலர் கிடையாது. அங்கே நாங்கள் போனோம்னா வெளில தான் போட்டாகணும். அதனால் பூமியில் இருக்கும்போது கலர் போடுறோம். அல்லேலூயா. இதுதான் நான் சொல்கிற பதில். அதனால் கலரை வச்சு என்கிட்ட என்ன செய்யக்கூடாது, இந்த கலர் போடுறது நாங்கள் தான் உயர்ந்தவர்கள், பிரதிஷ்டை இருந்தால் போட்டுங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே விஷயம் என்னென்னா, மற்றவர்கள் அதை போட்டோடனே மற்றவர்கள் அப்படி பாவி மாதிரி பார்க்குறது, இவங்க தான் ரொம்ப பரிசுத்தவான் மாதிரி. ஏன்னா ரசிக்கப்பட்ட நாள்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு பொய் கூட சொல்லாதவங்க அவங்க, ஒரு பொய் கூட சொல்லாதவங்க அவங்க. அதனால் தங்களை தாங்களே பரிசுத்தவான் என்று எண்ணிக்கொள்ளக்கூடிய சில ஆட்கள். அதாவது இந்த பரிசுத்தவான் நினைக்கிறது எப்படின்னா, சுயநீதியில் தன்னை பரிசுத்தவான் என்று நினைக்கிறவர்கள். அவங்கள பார்த்தா சொல்கிறாரு, நீங்கள் தாழ்விழுந்து உண்டானவர்கள், நானோ உயர்விழுந்து உண்டானவன். அடுத்து வாசிங்க. நீங்கள் இந்த உலகத்திலிருந்து உண்டானவர்கள், நீ உலகத்தின் பிரஜை, நான் வந்து என்னது, நான் இந்த உலகத்தில் உண்டானவன் அல்ல, நான் இந்த உலகத்திலிருந்து உண்டாகல. அப்ப ரத்தம் சிந்தப்பட வேண்டும், அப்போதுதான் பாவங்கள் கழுவப்படும். யோவான் 1வது அதிகாரம் 29வது வசனம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இங்கே யோவான் என்று சொல்லப்பட்டது யோவான் ஸ்நானகனை பற்றி சொல்லுகிறது. இந்த யோவான் ஸ்நானகன் தான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்த பரிசுத்தவான்கள் எல்லாரை காட்டிலும் பெரியவன். அல்லேலூயா. அல்லேலூயா. இதை சொன்னது யாருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆனால் யோவான் ஸ்நானகனை பற்றி ரொம்ப, அவர் செஞ்ச ஊழியத்தை பற்றியோ ரொம்ப டீட்டெயிலெலாம் பெருசாக இருக்காது. எலியாவை பற்றி பெரிய டீட்டெயில் இருக்கும், சாமுவேலை பற்றி பெரிய டீட்டெயில் இருக்கும், எலிசா தீர்க்கதரிசியுடைய ஊழியத்தை பற்றி பெரிய டீட்டெயில்ஸ் இருக்கும், மோசேவை குறித்து, ஆரோனை குறித்து, ஆபிரகாமை குறித்து, ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, இப்படி பல தீர்க்கதரிசிகள் பல ராஜாக்களை குறித்து நிறைய டீட்டெயில் இருக்கும். நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் அவங்க தான் பெரிய ஆள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் அவங்கெல்லாம் கிடையாது. யார் பெரிய ஆள்? யோவான் ஸ்நானகன். ஒரு வகையில் யோவான் ஸ்நானகன் யார் தான்? எலியா. அதையும் ஆண்டவர் தான் சொல்லுவார். நீங்கள் நம்புறதுக்கு ஏதுவாக இருந்தால் சொல்கிறேன், வரப்போகிற எலியா இவன் தான் அப்படின்னுவார். அதில் ஒரு லாஜிக் இருக்குது. ஏன் தெரியுமா? எலியா எப்படி போனார், எலியா எப்படி இறந்தார்? சுழல் காற்றில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் சாகலை. இதே சரீரத்தில் அக்கினிமயமான ரதம் வந்துச்சு, சுழல் காற்று அடிச்சிச்சு, அந்த ரதத்தில் ஏறினார், சுழல் காற்று அடித்து அவர் அப்படியே பரலோகத்துக்கு போயிட்டார். இதே உடம்போட பரலோகத்தில் இருக்க முடியுமானா இருக்க முடியாது. ஆண்டோடைய கிருபையினால் கொஞ்ச நாள் வச்சுருந்தார். திரும்ப அவர் என்னவா மாறி வர்றாரு? யோவான் ஸ்நானகனாக வருகிறார். வந்து யோவான் ஸ்நானகன் எப்படி மரிச்சார்? அவர் தலையை வெட்டப்பட்டு. அப்போ அவர் திரும்ப மரணத்தை அடைந்து அவர் போகணும். அதனால தான் அவர் திரும்ப வர்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. மோசே வந்து மரிக்கிறாரு, அவரை தேவனை அடக்கம் பண்ணுறார். அது பைபிளில் இருக்குது. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார்னு இருக்கு. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கணும், அவர் அப்படியே பரலோகத்துக்கு போயிருப்பாரானா இருக்க வாய்ப்பில்லை. அவர் மரித்து தான் போயிருக்கணும். அது என்னுடைய கருத்து. அல்லேலூயா. 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 யோவான் ஸ்நானகனை குறித்து இங்கே சொல்கிறாரு, அவர் தான் பேசுகிறாரு. இயேசு தன்னிடத்தில் வருவதை கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கக்கூடிய தேவ. அப்போ உலகத்தின் பாவம் அப்படின்னா உலக மனிதருடைய ஒட்டுமொத்த பாவத்தையும் இவர் தான் என்ன செய்ய போகிறாரு? சுமந்து தீர்க்க போகிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் உலகத்தில் உள்ள எல்லா பெரிய பாவங்களையும் விட பெரியது, கழுவி சுத்திகரிக்கக்கூடியது. அப்போ நம்முடைய தலையெழுத்தை, நம்முடைய தலை விதியை, நம்ம பாஷையில் சொல்கிறேன், அப்படி ஒன்று கிடையாது. நம்முடைய தலையெழுத்தையும் தலை விதியையும் மாற்றுவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய தலையை கொடுத்தார் முள்முடி சூட்டுவதற்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. யோவான் 18வது அதிகாரம் 3 முதல் 6 வசனங்கள். யூதாஸ் போர் சேவகர்கள் கூட்டத்தையும்
பிரதான ஆசாரியர் பரிசேயர் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரரையும் கூட்டிக் கொண்டு பந்தங்களோடும் தீவட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அவ்விடத்திற்கு வந்தான். இயேசு தமக்கு நேரிடப் போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்றார். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, நசரனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவர்களுடனே கூட நின்றான். அடுத்த வசனம். நான் தான் என்று அவர் அவர்களிடத்தில் சொன்னவுடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். போதும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் இருக்கிறாரு. அப்போ யூதாஸ் காட்டி கொடுப்பதற்காக வர்றான். யார் யார் வர்றது? யூதாஸ், போர் சேவகர்கள், பிரதான ஆசாரியர். யாரு பிரதான ஆசாரியர்னு? யாரு? அவர் தான் சர்ச்சில் இருக்க முக்கியமான ஆள். பிரதானம் அப்படின்னாலே நம்பர் 1ன்னு அர்த்தம். அவர் தான் யாருங்க? அவர் யாரை அறையிறதுக்கு வர்றாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிடிக்கிறதுக்கு வர்றாங்க. பிரதான ஆசிரியர், அடுத்து பரிசேயர், எல்லாம் கூட இருக்கிறவன், சர்ச்சுக்குள்ளே இருக்க மூப்பர்னு வச்சுக்கிருவோம். பரிசேயர், அடுத்து ஊழியக்காரர். அதான் இவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு பந்தத்தோடையும் தீவட்டியோடையும் ஆயுதங்களோடையும் வர்றாங்க. யாரை பிடிக்க? இயேசுவை. சரி, வந்து என்ன பண்ணாங்க? தோட்டத்தில் வந்தோடனே நேராக அவர் தான் பார்த்து பிடிக்கணுமா இல்லையா? ஏன்னா காட்டி கொடுக்கறதுக்கும் ஒருத்தனை வச்சுருக்காங்க. ரைட்டுங்களா? இவங்களுக்கு தெரியலனா கூட, ஏன்னா சில வேத பண்டிகைகள் சொல்கிறாங்க ஆண்டவரை போலவே சாயல்ல இன்னொருத்தர் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இருக்கட்டும். நான் என்ன சொல்கிறேன்னா, மற்ற யாருக்கும் தெரியலங்க. பிரதான ஆசாரியனுக்கு தெரியல, பரிசேயனுக்கு தெரியல. ஆனால் 3 வருஷம் கூட இருந்து யூதாஸுக்கு தெரியுமா தெரியாதா இவர் தான் ஆண்டவர்னு? அவனை சேர்ந்தானே வர்றான். அவனுக்கு அதுக்கு தானே 30 வெள்ளி காசு கொடுத்தாங்க. காட்டி கொடுக்குறது தானே அவன் வேலை. அதையும் அவன் ஒழுங்காக பண்ணலைங்க. என்ன பண்ணான்? வந்து பாருங்க, வசனத்தை வாசிங்க. 4வது வசனம். இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்றார். ஆண்டவருக்கு எல்லாம் தெரியுது. தெரிஞ்சு என்ன பண்றாரு? அவர்களை எதிர்கொண்டு போகிறார். அவங்க வரட்டுன்னு வெயிட் பண்ணலங்க. இவர் என்ன செய்யறாரு? நேராக அவங்க கிட்ட போய் என்ன கேட்குறாரு? யாரை தேடுறீங்கன்னு கேட்குறாரு. இப்போ அவருடைய வாய்ஸும் வெளியே வந்துருச்சு. ரைட்டா? இப்போது ஆளை வச்சு அடையாளம் கண்டுபிடிக்க முடியலனா கூட வாய்ஸ் வந்த உடனே என்ன செஞ்சணும்? இவர் தான் இயேசுன்னு தெரியணும். இப்போ அடுத்த வார்த்தை யூதாஸ் என்ன செய்யணும்? இவர் தாங்க இயேசுன்னு சொல்லணும். செஞ்சானான்னு பாருங்க. இல்லை. அடுத்த வசனம். அவருக்கு அவர்கள் பிரதியுத்தரமாக, நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். எல்லாரும் சொல்றான் நசரேயனாகிய இயேசுவை தேடுறவங்கன்றான். நின்று பேசிக்கிட்டு இருக்கிறது யாரு? அவர் தான். அவர் என்ன மாறு வேஷம் போட்டு வந்தாரா? இந்த மாதிரி பகுதிகள்லாம் பார்க்கும்போது அதை கற்பனையில் வச்சு அந்த இடத்துல நாமளும் ஒரு ஓரத்தில் நின்று பார்க்கணும் அந்த சீனை. அப்போ தான் புரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நாம் அந்த கெத்செமனே தோட்டத்தில் நாம் ஒரு ஓரத்தில் நின்று பார்க்குறோம் என்ன நடக்குதுன்னு. இந்த வசனத்தை படிக்கிறோம். ஆண்டவர் கேட்குறாரு, யாரை தேடுறீங்கன்னு கேட்குறாரு. இப்போ யூதாஸ் சரியான ஆளாக இருந்தால் என்ன செய்யணும்? வாய்ஸை கேட்டோடனே இவர் தாங்க. 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க, ஆளை பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. ரைட்டு, வாய்ஸ் வச்சு ஆண்டவர் தானே முதல்ல பேசுகிறாரு. இப்போ யூதாஸ் என்ன சொல்லிங்க? இவர் தாங்க இயேசுன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் சொல்லவே இல்லை. அவங்க சொல்கிறாங்க, நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு என்ன செஞ்சார்? நான் தான் சொன்னார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவர்களோட கூட நின்றான். தத்தியில இந்த தத்தி 1ஆம் நம்பர் தத்தி. இது ஒன்னத்துக்கு லாய்க்கு கிடையாது. கொடுத்த வேலையை கூட ஒழுங்கா செய்ய முடியல. அவன் என்ன வேலைக்காக கமிட் ஆனானோ அதையே செய்ய முடியல. இதில் என்ன சொல்ல வந்தேன் தெரியுமா? ஆண்டவர் யாருன்னே உன்னால் கண்டுபிடிக்க முடியல. நீ எங்கே போய் அவரை தொட்டு அவரை பிடிச்சி அவரை கொண்டு போய் சிலுவையில் அறையிறது? முதல்ல யாருன்னு நீ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவர் கையை பிடிச்சி என்ன செய்யணும்? நீ அரெஸ்ட் பண்ணணும். அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நீ இழுத்துக்கிட்டு போகணும். இழுத்துக்கிட்டு போனதுக்கப்புறம் தான் சிலுவையிலே அடிக்க முடியும். ஒன்னால் அவர் யாருன்னே கண்டுபிடிக்க முடியல. பேசி கூட அவர் வாயை திறந்து பேசுகிறார், நான் தான் சொல்கிறாரு. தத்தி மாதிரி நிற்கிறானுங்க அத்தனை பேர். யூதாஸ் அவன் கூட நிற்கிறான், வாய் பேசலை.
நான் தான் என்று அவர் அவர்களிடத்தில் சொன்ன உடனே அவர்கள் என்ன ஆனாங்க? பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். ஏங்க என்னங்க ஆச்சு? என்ன ஆச்சாங்க? என்ன நடந்துச்சு? நான் தான் அவர் சொன்னார். அப்போ அவங்க என்ன செய்யணும்? அடுத்த அவங்க மூமெண்ட் எப்படி இருக்கணும்? நேராக கிட்ட போய் அவரை அரெஸ்ட் பண்ணணும். ஆனால் கடைசியில் 50 பேர் என்ன செய்யறான்? பொத்து கீழே விழுந்து கிடக்கான். முதல்ல ஆண்டவர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. அவரே வாலண்டியராக வந்து சொல்கிறாரு, நான் தாயா அது அப்படிங்கிறார். சொல்லியும் என்ன செய்ய முடியல? அரெஸ்ட் பண்ண முடியல. அத்தனை பேர் கீழே பொத்துன்னு கீழே விழுந்து கிடக்காம மயக்கம் போட்டு. நான் தான் சொன்ன ஒரு வார்த்தைக்கே அத்தனை பேர் விழுவான்னா, அவர் ஒருவேளை பிதாவை வேண்டிக்கொண்டு ஆண்டவரே தூதர்களை அனுப்புங்கன்னு சொல்லியிருந்தாருன்னா என்ன நடந்திருக்கும்? அந்த தோட்டத்துக்குள்ள கூட எவனும் கால் வச்சிருக்க முடியாது. இன்னைக்கு உலகத்தில் கொஞ்சம் சொல்கிறான், அவரே பாவம் எல்லாம் அடித்து கொண்டுட்டாங்க, அவர் எப்படி ஜனங்களை காப்பாற்ற முடியும்னு கேட்குறான். முட்டா பைய, வசனமும் தெரியாது, பைபிளும் தெரியாது, ஒரு அளவும் தெரியாது. எதையாவது படிச்சிருந்தா தானே தெரியும். அரெஸ்டே பண்ண முடியலப்பா அவரை, அப்புறம் எங்கே போய் அடைக்கிறது? சிலுவையில். அவர் தன்னுடைய வல்லமை, ஏன்னா அவர் வார்த்தையை பேசணும், வல்லமை புறப்படுது. வல்லமை புறப்பட்டவுடனே அவங்களால தாங்க முடியல, விழுந்துட்டான் எல்லா பேரும். முதல்ல கண் இருந்தும் குருடனாக வர்றான். ஆண்டவர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. பேசினாலும் அவர் தானான்னு தெரிய மாட்டேங்குது. இன்னொன்று பேசின உடனே பொத்துன்னு விழுந்துட்டான். 3 விஷயம் நடக்குதுங்க. அப்புறம் ஆண்டவர் பார்த்தாரு, இது சரி வராது, நம்ம தேவனுடைய சித்தத்தை செய்ய வந்திருக்கோம். நம்ம இதே வல்லமையோடு இருந்தோம்னா என்ன ஆகும்? நம்மளை அவங்க தொடக்கூட முடியாது அப்படின்ட்டு தன்னுடைய வல்லமையை அவர் குறுக்கி கொள்ளுகிறார். தன்னைத்தானே ஒப்படைக்கிறார், சரண்டர் ஆகிறார். அவர் அரெஸ்ட் பண்ணலை, அவர் சரண்டர் ஆனார். 2க்கு வித்தியாசம் இருக்குது. அரெஸ்ட்னா கைது பண்ணுறது, சரண்டர்னா நம்ம போய் வாலண்டியரா. யாருக்கு பெயில் கிடைக்கும் தெரியுமா? சரண்டர் ஆனவனுக்கு பெயில் கிடைக்கும். அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா பெயில் கிடைக்காது, கஷ்டம் அது. ஆண்டவர் தன்னுடைய வல்லமையை குறுக்கி கொண்டு தன்னை என்ன செய்கிறார்? அவர்களிடத்தில் ஒப்படைக்கிறார். யோவான் 10வது அதிகாரம் 17-18 வசனங்கள். யோவான் 10:17-18. நான் என் ஜீவனை மறுபடியும் அடைத்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஏன் தெரியுமா? நான் பிதாவினுடைய விருப்பத்தை செய்கிறேன். என்ன பிதாவின் விருப்பம் தெரியுமா? நான் என்னுடைய ஜீவனை என்ன செய்கிறேன்? கொடுக்கிறேன். அடுத்த வசனம். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். யாரும் என்னுடைய ஜீவனை என் அனுமதியின்றி எடுக்கவே முடியாது. அடுத்து. நானே அதை கொடுக்கிறேன். நான் தான் அதை கொடுக்க முடியும். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். எப்படி சொல்றாரு பாருங்க. ஒருவனும் என்னுடைய ஜீவனை எடுக்க முடியாது. நானே அதை கொடுத்தாதான் உண்டு. அதை கொடுக்கவும் என்னால் முடியும். எப்போ வேணுமோ அப்போ திரும்ப என்னால் எடுக்கவும் முடியும். இந்த கட்டளையை நான் என் பிதாவினிடத்திலே பெற்றுக்கொண்டேன்னு சொல்கிறாரு. இந்த வல்லமைன்னு சொல்லலை. பிதா எனக்கு இந்த ஒரு ஆர்டர் போட்டிருக்கார், நீ இதை செய்யணும்னு சொல்லியிருக்காரு. என்கிட்ட ஏற்கனவே வல்லமை இருக்குது. அதே வல்லமையோடு போனால் என் பக்கத்தில் யாரும் நிற்க முடியாது. அதனால் என் வல்லமையை பூரா நான் என்ன செய்யறேன்? அடக்கி வச்சு என்னை நானே ஒப்படைக்கும் போது தான் என்னை அவர்கள் கைது செய்து சிலுவையில் அடிக்க முடியுமே தவிர, நான் அதே வல்லமையோடு இருக்கும்போது என்ன செய்ய முடியாது? ஒருத்தரும் கிட்ட கூட நெருங்க முடியாது. அப்போ அன்னதானம் செய்கிறதுனாலையோ பாத யாத்திரை போகிறதுனாலையோ தேவனுடைய நீதியை நீங்களோ நானோ பெற முடியாது. இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டால் மட்டும்தான் நீதிமானாக முடியும். இதுதான் வேதம், அதான் கிறிஸ்தவம். ஏதோ ஒரு புனித நீரை வீட்டில் தெளிக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் குடிக்கிறதுனால எல்லாம் புனிதமாயிராது. இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? கழுவப்படணும். அதனால தான் வசனம் முக்கியம். வசனம் என்ன சொல்லுதோ அதை படிச்சுட்டு நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையான்றதை அப்புறம் பாருங்கள். அல்லேலூயா. வாசிக்கலாம். லூக்கா 4வது அதிகாரம் 23 முதல் 30 வசனங்கள்.
அவர் 23 அவர்களை நோக்கி, வைத்தியனே, உன்னைத்தானே குணமாக்கிக் கொள் என்கிற பழமொழியை சொல்லி, நாங்கள் கேள்விப்பட்டபடி கப்பர் நாகூருமிலே உன்னால் செய்யப்பட்ட கிரிகைகள் எவைகளோ அவைகளை உன் ஊராகிய இவ்விடத்திலும் செய் என்று நீங்கள் என்னுடனே சொல்லுவீர்கள் என்பதை நிச்சயம். ஆனாலும் தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவருக்கு அதுதான் நிலைமை. தீர்க்கதரிசி ஒருவன் தன்னுடைய ஊரில் என்ன செய்யப்பட மாட்டான், அங்கீகரிக்கப்பட மாட்டான். அவர் மற்ற எல்லா ஊர்லேயும் அற்புதங்களை நிறைய செய்கிறாரு. ஆனால் தான் பிறந்த ஊரில் என்ன அவரால் என்ன செய்ய முடியல, அற்புதத்தை செய்ய முடியல. ஏன் நான் பார்க்குறவன் பூரா எப்படி பார்க்குறான்னா, அவர் ஆண்டவராக பார்க்கல, அவர் யோசேப்பின் மகனாக பார்க்குறான், மரியாளின் மகனாக பார்க்குறான். அதனால் அவரால் என்ன செய்ய முடியல, அற்புதத்தை செய்ய முடியல. அடுத்து வாசிங்க. அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைப்பட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலருக்குள்ளே அநேக விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா சீதோன் நாட்டிலுள்ள சாரிபாத் ஊரில் இருந்த ஒரு விதவையினிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அல்லாமல் மற்றொரு இடத்திற்கு அனுப்பப்படவில்லை. அல்லாமலும் எலியா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேலருக்குள்ளே அநேக குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சிரியா தேசத்தான் ஆகிய நாகமனை அல்லாமல் அவர்களில் வேறொருவனுக்கு சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படியே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஜெப ஆலயத்தில் இருந்த எல்லோரும் இவைகளை கேட்ட பொழுது கோபம் உண்டு எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையில் சிகரங்களில் இருந்து அவரை தலைகீழாக தள்ளிவிடும்படிக்கு அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். அவரோ அவர்கள் நடுவில் நின்று கடந்து போய் விட்டார். ஆண்டவர் அங்கே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கா. அதை கேட்டவங்க கோபமாகி என்ன செய்கிறாங்க, ஏன்னா சொந்த ஊர் இல்லையா, கோபம் வரும். சொந்த ஊரில் தீர்க்கதரிசிக்கு மதிப்பு இருக்காது. ஆனால் யாருக்கு மதிப்பு இருக்கும், வெளியூர்லேருந்து வர்றவருக்கு மதிப்பு இருக்கும். அதனால தான் நிறைய சபைகளில் பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்டர் பேசும்போது ஆளுங்க ஒழுங்காக போகாது பிரசங்கம் பண்ணும்போது. ஆனால் வெளியூர்லேருந்து இன்னொருத்தரை கூப்பிட்டுருப்பார், விசேஷித்த பிரசங்கியார் அப்படின்னு. அவர் வந்து நிற்கிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சர்ச்சே ஃபுல்லாக இருக்கும். இதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு. இப்போ இதை கேட்டோடனே அவங்களுக்கெல்லாம் கோபம் வருது. கோபம் வந்தோடனே ஆண்டவரை அவங்க மலையிலேருந்து தள்ளி கொன்றணும்னு சொல்லி எந்திரிச்சு ரொம்ப ஆக்ரோஷமாக வர்றாங்க. கொண்டுட்டாங்களா? அதில் கொல்ல முடியலை. அவரோ அவர்கள் நடுவே நின்று என்ன செய்தார், கடந்து போய்விட்டார். கொல்லணும்னு யார் வேணால் நினைக்கலாங்க, ஆனால் அவரை கொல்ல முடியாது. ஏன்னா அவருடைய அனுமதி இல்லாமல் அவருடைய ஜீவனை யாரும் எடுக்க முடியாது. அவர் சொல்கிறாரு, நானே அதை கொடுக்குறேன், நான் கொடுக்கும்போது தான் நீ அதை எடுக்க முடியும். நீ உன் இஷ்டத்துக்கு என்னைய கொல்லணும்னு நினச்சிட்டாலாம் நீ கொன்ற முடியாது. அதே தான் உங்களுக்கும். உங்களுக்கு விரோதமான சக்திகள் உங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்னு நினச்சி உங்களுக்கு விரோதமாக வேலை செஞ்சால் அது நினைக்கும் போதெல்லாம் அதை செஞ்சிட முடியாதுங்க. கர்த்தருடைய நேரமோ கர்த்தருடைய வேலையோ வரும்போது உங்களை ஆண்டவர் பரலோகத்துக்கு கூப்பிடணும்னு நினைக்கும் போது தான் நீங்கள் என்ன செய்ய முடியும், அவர்கிட்ட போக முடியுமே தவிர அது வரைக்கும் நீங்கள் எங்கே தான் இருப்பீங்க. யார் உங்களுக்கு எதிராக வேலை செஞ்சாலும் உங்களை யார் என்ன செய்ய முடியாது, மடங்கடிக்க முடியாது. இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கங்க. அப்போ யாராலையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய முடியலை. காரணம், அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஜீவாதிபதி. அப்படின்னா ஜீவனுக்கு அதிபதி என்ற அர்த்தம். அல்லேலூயா. அவரே ஜீவனை கொடுக்கிறவர். அப்போ நீதிமான் ஒரு நாளும் அப்பத்திற்கு இறந்து தெரிகிறது கிடையாது. அடுத்த கேள்வி, யார் நீதிமான்கள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காகத்தான் மரித்தார், என்னுடைய பாவங்களை சுமந்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார் என்று யாரெல்லாம் விசுவாசித்து இயேசுவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் அத்தனை பேரும் நீதிமான்கள். அல்லேலூயா. இதை சொன்னது இந்த நீதிமான்கள் தான் முதிர் வயதிலே கனி தருவார்கள், புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். இதை சொன்னது தேவன். இது முழுக்க முழுக்க தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை நம்புங்கள், விசுவாசியுங்கள், செயல்படுத்துங்கள். காரணம், கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம் பிதாவே. பேசின வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களை செலுத்தியிருப்பார்கள் என்ற வார்த்தையின்படி
இந்த ஆலயத்திலே நாட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நீர் தீர்க்காயசை கட்டளையிடுகிறீர் ஆண்டவரே. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், சுதந்திரிக்கிறோம். முதிர் வயதிலும் பசுமையாய் புஷ்டியாய் கனி தந்து நாங்கள் வாழும்படி எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி, கொடான கொடி நன்றியை செலுத்துகிறோம். வந்த ஒருவரையும் ஆசீர்வதியும். அவருடைய வேண்டுதல்களை தேவன் தாமே அவளுக்கு நிறைவேற்றி தருவீராக. உடைய கிருபையினால் மூடி மறைத்து பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.